மகே எல்லையில்லா கருணை மகிமகே
நான் ஏற்றுகிறார் இடம் பாருங்கப்பா பட்டயமைப்பு எம் பாரம்பரியம் கல்யாண மகளுக்கு எங்கள் குடி பங்காளிகள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. நாடகம் நடிச்சிருக்கப்பா நாடகம் நடிச்சிருக்கேன். அருமனை கலைஞர் ஐயா கே ராமசாமி ஐயா அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது. மிருதங்கத்துவன் கே பாலன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஆல்ரவுண்ட் புகழ் டி அருண்முரளி அண்ணா அவர்களுக்கு குடி பங்காளிகள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. தாளமன்னன் வி ஏ பரமசிவன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. யூடியூப் அண்ணன் வேலைக்கு பாராட்டு அளிக்கிறோம். கோயிலு சாமியாடி எல்லாம் வச்சு ஒரு இதை எடுத்து கொடுத்து போயிடணும். என்னாச்சு வேன் டிரைவர் எங்க இருந்தாலும் வேலைக்கு வரணும். ஹலோ, கிராமத்து மேடை யூடியூப் சேனல் சார்பாக நன்றி. எங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய அன்பு விழா கமிட்டியார்களுக்கும் இந்த கோவில் நிர்வாக முக்கியஸ்தர்களுக்கும் முடுக்கங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் என் சார்பிலும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம்.
விளையாடலாம் மகமாய் கண்டிடும் பாரமா என் கருணை உள்ள யாருக்கு மரமமா கருணாய் கண்டிடும் பாரமா அக்கா பாவாடையில கோவப்படுறேன். ஏன் கோவப்படுறேன்? கல் எடுக்கல எதுக்கு இல்ல அக்கா பாவாடை தான் சொன்னேன். அக்கா பாவாடை இப்ப உங்க அக்கா இருக்குல்ல, அதுக்கு அக்கா இல்ல தங்கச்சி இருக்கா? தங்கச்சி இல்ல முப்பத்தா இருக்கா? அப்பதான் இருக்குல்ல. பாவாடே பாவாடை கட்டிக்கிட்ட பாவாடை கட்டிக்கிட்டு மசால் பாவத்தில் பாவாடை கட்டிக்கிட்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலை ரசிக நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் சுற்றுப்பட்டார அனைத்து கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனது அருமை விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, வணக்கம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி எது நாடகத்தை ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லா ஊர்லயும் பாருங்க நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்பி இப்படித்தான் பாருங்க, ஆண்களுக்கு தனியா இடங்க பெண்களுக்கு தனியா இடங்களை ஒதுக்கி நடுவில் இந்த தண்ணி முச்சப்பேர் விட்டுருப்பாங்க.
நான் என்ன சொன்னேன்? நான் தட்டப்பயிர் நான் சொன்னேன். அட கொச்சக்கரை விட்டுருப்பாங்க. அது ஏன் எல்லா கிராமத்துல எப்படி விடுறாங்க தெரியுமா? ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா இடம் ஒதுக்கி விடுறாங்கனால அந்த ஊர்ல நம்பிக்கை இல்லாத கூட்டம் உட்காருன்னு சொல்லி அர்த்தம். ஆமா, நம்ம முருக்கங்குளம் கிராமத்துல ஏன் அப்படி கவுரு கட்டல? அவங்க நம்பிக்கையா இருப்பாங்கன்னு சொல்லி கவுரு கட்டல. அப்படி சொல்லி நம்பி உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்பி கிம்பி நல்ல நேரம் பார்த்து சைடுல கையை ஓட்டிடக்கூடாது. கையை ஓட்டிடக்கூடாது. அங்கிட்டு கிட்ட ஆனா சைடுல ஓட்டாத இடத்துல ஓட்டிடக்கூடாது. ஆமா, அது ஒண்ணும் போகிறதுக்கு நாடகம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாடகம்னு சொல்லிட்டா போதும். வாய் சொல்லித்தான் சொல்லுவாங்க. முருக்கங்குளம் கிராமத்துல ஒரு நாடகம் வள்ளிதிரம நாடகம் போட்டிருக்கேன், நாடகத்துக்கு வந்திருக்குன்னா அடுத்த ஒரு காரகர் பார்த்து சொல்லுவாங்களாம். இந்த வாய் சொல்லி சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்னைக்கு நாடகம் நைட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். ஒரு 6 மணிக்கெல்லாம் கொண்டாந்து ஆத்தா மாருங்க ஒரு பாயை கொண்டாந்து முன்னாடி விரிச்சிருவாங்க. இடம் கிடைக்காதுல, அப்படின்ற மாதிரி இடம் காக்கணும்ன்றா இடத்தை விரிச்சு அந்த பாயை வச்சு வச்சிருவாங்க. சரி, அன்னைக்கு பாரு இந்த ஆத்தா மாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருந்தாங்க. சரி, எப்படின்னா வீட்டை விட்டு கிளம்பியில ஒரு பாய் ஒண்ணு சுற்றி கக்கத்துல வச்சிருவாங்க. கையில ஒரு தூக்குச்சம்பை பிடிச்சிருவாங்க. தூக்குச்சம்பை அது இதுக்கு தவிச்சா தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு. சரி, ஆமா, வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்க, அந்த குழந்தைய வீட்டுல விட்டுட்டு நாடகம் பார்க்க வந்துட்டாங்கன்னா குழந்தை தனித்தனியா கத்திக்கிட்டு போயிரும் நடந்துல. சரி, வீட்டுல கலந்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையும் கூட தூக்காந்து நாடகம் பார்க்குற இடத்துல வச்சுக்கிடுவாங்க. சரி, இது 3 இன்னைக்கும் பாரம்பரியமா நடக்குது. எது பாயை சுட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டு வர்றது, அது விரிச்சு உட்கார்றதுக்கு, கையில தூக்கச்சம்பை கூடாது, தவிச்சா தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு. சரி, குழந்தைய தனியா விட்டுட்டு வந்தா கத்திக்கிட்டு வரும் தூக்கி அந்த கூட வைக்கிறது 3 நடக்கு. சரி, ஆனா இன்னைக்கு ஒண்ணு கூடவே குட்டியாந்துறாங்க. நாய்க்குட்டிய எதுக்கு? நாய்க்குட்டி என்ன நாடகம் பார்க்க குட்டியாராங்க? நாய்க்குட்டி அவங்க நாடகம் பார்க்க குட்டியாரடா. இப்ப நல்ல நாடகம் பார்த்துட்டு இருக்க நேரத்துல அந்த கூட தூக்கியாண்டாங்க பத்தியில ஒரு குழந்தை கூட, அந்த கூட தூக்கி அந்த குழந்தை நேரம் கட்ட நேரத்துல நல்ல நாடகம் பார்த்துக்கிற நேரத்துல அது ஆயி இருந்துச்சு வச்சுக்க. அந்த குழந்தை ஆயி இருந்துச்சுன்னா பிய நக்க வர்றதுக்கு. ஆமா, அந்த நேரம் பார்த்தா அவங்க தண்ணியை வந்து குட்டிய கழுவி விட்டு தெரிய முடியுமா? சௌரியத்தை தெளிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த எடுக்காம அன்னைக்கு நாடகம் சொல்லிட்டா எதுக்கு 6 மணிக்கெல்லாம் பாய வச்சாங்கன்னு சொன்னேன். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி முருக்கங்குளம் கிராமத்துல நாடகம் நடக்குன்னு வாய் சொல்லி வாங்கலாம். வாய் சொல்லி சொல்றதுக்கு பார்த்தா மந்த நிறைய ஆணும் பெண்ணு சிறுசும் பெருசு அப்படி ஒரு கூட்டம் கூடி இருக்கும். அந்த கூட்டத்து கூடுன பக்கம் நம்ம நாடக நடிகர்லாம் வந்து வேணே உள்ள வர முடியாது. அப்ப கொஞ்சம் நாடகக்காரர் வந்தா கொஞ்சம் வழி விடுங்கள் ஒதுக்கி விட்ட காலம் அன்னைக்கு. ஆனா நோட்டீஸ் அடிக்காத காலத்துல. சரி, ஆனா இன்னைக்கு நாடகம் சொன்னாலும் சரி, நோட்டீஸ் அடிச்சு தருவா விட்டாலும் சரி, இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் திருப்பதியாக வந்தே வரும். உங்க ஓட்டா போடுறாங்க. ஏன்னா அங்கங்க கொஞ்சம் சொத்தையா இருக்குன்னு சொல்ல வரேன்டா. கூட்டம் கம்மியா இருக்குன்னு மதமா நீராத அன்னைக்கு இருந்தேன்னு சொன்னேன் பாரு. எப்படி நோட்டீஸ் அடிக்காத காலத்துல இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அந்த கூட்டம் இருந்ததுக்கு தக்க நாடகம் முடிஞ்ச காலையில பார்த்தா போதும். முருக்கங்குளம் கிராமத்து மந்த நிறைய வரும் டீ கப்பா குமிஞ்சு கிடக்கும். எது நிறைய? டீ கப்பு. எது நிறைய? மந்த நிறைய. மந்த நிறைய. ஆமா, அவங்க உங்க வீட்டு நிறைய சொன்னேன். இல்ல ஓமண்ட நிறைய நினைச்சுக்க தெரியா? ஓமண்ட இன்னைக்கு நிறையாது, அப்படித்தான் இருக்கும். அதனால மந்த நிறைய டீ கப்பு குமிஞ்சு கிடக்கும். சரி, இந்த டீ கப்பு கிடக்கிறத வந்து அடுத்த ஒரு கிராமத்துக்கார சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க? முருக்கங்குளம் கிராமத்துல அருமையான வள்ளிதிரம நாடகம் நடந்திருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா ஒருத்தர். சரி, அப்ப இன்னொருத்தர் காப்பாரா எதை வச்சு சொல்றேன்னு இந்த டீ கப்பு கிடக்கிற வச்சே சொல்லணும்னு சொல்லுவாரா ஒருத்தர். டீ கப்பு கிடக்கிறதுக்கு நாடகம் நல்லா நடந்ததுக்கு என்ன வித்தியாசம் வரான்? டீ கப்பு கிடக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நாடகம் நல்லா நடந்ததுனாலதான் நாடகம் நல்ல முறையா நடந்திருக்கு. அருமையான நாடகமா தூங்காம சுறுசுறுப்பா நாடகம் பார்த்து டீ வாங்கி குடிச்சுக்கிட்டே பார்த்துருக்காரு. டீ கப்பு கிடக்க வச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாராம். சரி, ஆனா அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு டீ கப்பை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்குன்னு மதமா இருக்குன்னு சொன்னேன் மத்தியில. இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு கிடந்தது வெறும் டீ கப்பு மந்த நிறையா. இன்னைக்கு இருக்க கூட்டத்துக்குன்னா இன்னைக்கு நாடகம் முடிஞ்ச காலையில மேடைக்கு பின்னாடி போய் பாரு, என்ன இருக்கு? வெறும் ஈசந்திர கப்பும் ஓட்டு பாட்டு தான் கிடக்கு. ஏயா இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? இந்த ஈசந்திர கப்பும் ஓட்டு பாட்டிலும் ஒருத்தர் குடிச்சுட்டு கீழே போட்டுறாரு. ஆமா, இங்க அப்படி இல்லையே. இங்க அப்படி இல்ல. சில ஊர் கிராமத்துல சொல்ல வரேன். சரி, அங்கதான் ஒதுக்கி விட்டப்ப பின்னாடி நீங்க பாக்கல இருக்கு, அதனால சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தெரிஞ்சது டீ கப் வச்சு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து கிடக்கிறது பார்த்தாங்க. அந்த டீ அந்த கப்பையும் பாட்டிலையும் குடிச்சிட்டு போட்டாரு பத்தியா? அந்த ஈஸ்வந்திர கப்பும் ஓட்டுற பாட்டிலும் ஒருத்தர் குடிச்சிட்டு கீழே போடுறாரு. சரி, அந்த கப்பையும் பாட்டிலையும் பிறக்கி வித்தாரு பத்தியா? அவர் பெரிய ஆஸ்பத்திரியே கட்டிட்டாரு. என்னையா சொல்ற? கப்பையும் பாட்டிலையும் பிறக்கி வித்தவர் பெரிய ஆஸ்பத்திரியே கட்டிட்டாரா? ஆனா அந்த கப்பையும் பாட்டிலையும் குடிச்சிட்டு கீழே போட்டாரு பத்தியா? ஆமா, இவர் போய் அவர் கட்டுன ஆஸ்பத்திரியிலே படுத்துட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? என்ன தெரியுது? வீட்டு வாசல்ல கோழிப்பட 4 மணிக்கு பால்கார் வந்து பால் பால்னு கத்துவாரு.
அந்த பாலை வாங்கி எந்திரிச்சு காய வச்சு குடிச்சா உடம்புக்கு நல்லது, தெம்பு கிடைக்கும், ஒரு உறுதி கிடைக்கும். சரி. இந்த பாலை வாங்க எந்திரிக்க மாட்டாரு. நாளைக்கு தாசிமார் கடை அடப்புன்னு சொல்லிட்டா போதும். இன்னைக்கே எந்த பிளாக்ல ஓடுதுலான்னு வாங்கி 4 பாட்டில் 5 பாட்டில் போன கவுற காலமா. நீ கூட அப்ப எனக்கு போன் அடிச்சலப்பா. ஆமா, என்னண்டு ஒரு வாங்கி வச்சு காரியாட்டி வரையில எனக்கு ஒரு வாங்கிட்டு வாடாண்டு. அது நானும் அடிச்சேன். ஆமா, அது உங்க சித்தப்பு மேண்டா. ஏய் நீ வேணா பாடிச்சா? ஏய் உக்காலி சும்மாறான் உனக்கு மாட்டா. என்னையா ஒரே மாத்திர முறைய மாத்திரங்களா? நீ என்னடா ஒரே மாத்திக்கிறக்க? நான் முறைய மாத்திர பத்தி பேசிக்கிறேன். வரையில மையாட்ட அதுக்குள்ள மாப்பிள்ளன்ற அப்பப்போ பாப்பேன். ஓ, ஆளு கொஞ்சம் சரியா இருந்துச்சுன்னா மாத்திக்கிறேன். அது சரி. அப்படினால ஏன் சொல்றேன்னா, குடியே கெடுக்கும்ன்றக்காக. குடியும் குடித்தனமா இருக்கும்னு சொன்னது எதை வச்சு தெரியுமா? எதை வச்சு? ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டியை பத்து வீடு வாசலை கட்டி காடு கரையில உழுது விவசாயங்களை பெருக்கி நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கணும். குடியும் குடித்தனமான்னு சொல்லி அந்த குடிய. சரி. ஆனா இன்னைக்கு பூரா இருக்க மக்கள் பூரா என்ன நினைக்குதுமா? என்ன குடியும் குடித்தனமா இருக்கும்னு சொல்லி இந்த குடிதான் சொல்லி பூரா அந்த குடியை குடிச்சுக்கிட்டு கிடக்கு. இது மட்டும் இல்லடா, இன்னைக்கு கட்டிங் வாங்கி கொடுத்துட்டு வச்சுக்க, கடவுளே நீதான் கையெடுத்து கும்புற காலமா இருக்கு. என்ன அப்ப கும்பிடலாம் நீங்க? ஆமா, கோட் வாங்கி கொடுத்துட்டு வச்சுக்க, கோட் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வருஷம் உனக்கு முருக குணத்துல கோயில் கட்டி கும்பாபிஷமே நடத்திட்டு இருக்கேன். அப்ப உங்க ஊர்ல நீங்க ஆப் வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, வளவளந்து பேசாத, கவனத்தை எங்க வேலை. சரி, ஆப் வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, அதோட ஆப் ஆயிருவேன். என்ன சொல்றேன்? ஆனா காலையில கட்டிங்க தேடி வந்துருவேன். மாப்பிள்ள மறுபடியும் நேத்து என்னென்ன சரக்கு வாங்கி கொடுத்தே தெரியல, தலை ஒரு மாதிரியா புடுங்குது, ஒரு கட்டிங் கிடைச்சா சரியா இருக்குன்னு வந்துருக்கேன். அது அப்படி காலமா போய்கிட்டு இருக்குது. ஏன் சொல்றேன்னா அப்படிலாம் போயிடக்கூடாது. சரி, குடின்றத மறந்துட்டு குடியும் குடித்தனமா இருக்குன்றத உணர்ந்து எப்படி இவங்கெல்லாம் காலங்காலமா அந்த வருஷம் கையால் சோத்தோட இருந்து கொடுக்கவங்க கிராமத்துல அன்னைக்கு சாமி கும்பிட வச்சு சிறப்பா ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. அப்படி சொன்னா இவங்கெல்லாம் வருஷம் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். சரி, அந்த நாடகத்தை ஒண்ணு நடத்தணும். அந்த நாடகத்துக்கு நம்ம நடிக்க வரணும். அப்படினால எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க மருமையனே, நம்ம வண்டி மூவாயிட்டு போது ஒரு சின்ன தம்பி, ஆஹா நாடக கலைஞர்கள் வந்து விட்டாரு. உண்மையிலேயே எல்லா ஊர்லயும் சொல்லுவாங்க, ஒரு மாதிரியா பேசுவாங்க. ஆனா நம்ம முடுக்கங்குளம் கிராமத்துல தாண்டா நம்ம வேணு உள்ள வரையிலே ஒரு சின்ன வயசு, அவருக்கு வந்து ஒரு 10 வயசு தான் இருக்கும். அந்த பேர் சொன்னேன், ஆகா நாடக கலைஞர்லாம் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அன்பான வார்த்தை சொன்னேன் அந்த முடுக்கங்குளம் கிராமத்துல. உண்மையிலேயே அந்த பெயர் வந்து மேலும் மேலும் வளர்ந்து பெரிய ஒரு நன்றி அது மாதிரி இருக்கணும். அப்படின்னா அந்த ஊர் கிராமத்தை முடுக்கங்குளம் கிராமம்னாலே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம வர்ற நடிகருக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு நம்ம உணர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடி இவங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இருங்க, இங்கே நகைச்சுவை நடிகராக வருகின்ற திரு கருவனூர் சதீஷ்குமார் அவர்களுக்கு நமது கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் கோவில் பங்காளிகள் சார்பிலும் கதர் ஆடை அணிவிக்கப்படுகின்றது. திரு ஏமக்களம் திரு சார்பாய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவங்க சாமியாடி இதுக்கு பூத்துக்கு போகையில ஒரு மோதிரம் மிஸ் ஆயிடுச்சு. சாமியாடி மோதிரம் யாருனாலும் கிடைச்சா எடுத்து பூசாரிட்டு ஒப்படைக்குமாறு கட்டுக்கொள்கிறோம். சாமியாடி மோதிரம் வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க. அதனால கண்டிப்பா எடுத்தவரை கொடுத்துட்டு போயிருங்க. Hello, testing. Hello, testing. Hello, testing. மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நமது கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கதர் ஆடை அணிவிக்கப்படுகின்றது.
நிகழ்ச்சியை அருமையாக நடத்தும் கிராம பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சி குழு நண்பர்களுக்கும் காவல்துறை சார்பாக நன்றி இழந்த வணக்கம். இதுல யாரு இந்த மாதிரி ஒரு கார்வை காட்ட முடியுமா, இந்த இடத்த வைக்க முடியுமா, அப்படி தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஆமா, சும்மா வந்து மாமா கவனிச்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க. ஏன் சொல்ல தெரியல, இருக்கட்டும் பரவாயில்ல. அதனால அவங்க எல்லாம் கைகால் சோத்தோட இருக்கணும். வருஷம் ஒரு நாடகத்தை நடத்தணும். நம்ம அந்த நாடகத்துக்கு நடிக்க வரணும். அப்படின்னா இப்பெல்லாம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வரணும்ன்றத சின்ன வார்த்தையா சொல்லிட்டு நிறைய பேசணும்னால எப்படி பேச தெரியுங்களா? உள்ளா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க. நீங்க உள்ளா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க. நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேணுங்க. அப்படி உள்ளா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க. நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேணுங்க. பரிசு ஒரு நாடகத்தை நடத்த வேண்டுங்க. பரிசு ஒரு நாடகத்தை நடத்த வேண்டுங்க. அந்த நாடகத்தில் நாங்க வந்து நடிக்க வேண்டுங்க. அந்த நாடகத்தில் நாங்க வந்து நடிக்க வேண்டுங்க. நீங்க உள்ளா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேண்டுங்க. நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டுங்க. காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும். காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும். இல்லாதவன கழுத கூட எட்டி உதைக்கும். காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும். இல்லாதவன கழுத கூட எட்டி உதைக்கும். போக போக நாடு இப்ப மாறி போகுது. போக போக நாடு இப்ப மாறி போகுது. அப்படி போக போக நாடு இப்ப மாறி போகுது. இங்க புதுசு புதுசா கொரோனால வந்து சேருது. புதுசு புதுசா கொரோனாடி வந்து சேருது. அப்படி போக போக நாடு இப்ப மாறி போகுது. இங்க புதுசு புதுசா கொரோனால வந்து சேருது. காலத்திற்கு காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கோ. காலவரத்து காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கோ. அது காலத்திற்கு காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கோ. இந்த கருவனூர் சதீஷ்குமார் கருத்தை கேட்டுக்கோ. இந்த கருவனூர் சதீஷ்குமார் கருத்தை கேட்டுக்கோ. அப்படி உண்ணா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேண்டுங்க. நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டுங்க. அப்படி நீங்க எல்லாம் ஒற்றுமையா அப்படி சேர்ந்து ஒன்று கூடி ஊர் ஒன்று ஓடி அப்படி ஒற்றுமையா இருந்து சாமியை கும்பிட வச்சு வருஷம் ஒரு நாடகத்தை சிறப்பான முறையில் நடத்தினா அந்த கிராமத்துக்கு உண்மையிலே முடுக்கங்குளம் கிராமம்னாலே நம்ம மதுரை சங்கத்துல ஒரு நல்ல ஒரு பேரு, அருமையான ஒரு ஊரு அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் வச்சுக்கிட்டு உண்மையிலே முடுக்கங்குளம் கிராமம் நாடகம் பேச வந்துட்டாலுமே நாங்கள் நாடக சங்கத்தில் உள்ள நடிகர் கூட சந்தோஷப்படுவோம். ஏன்னா போனால் அந்த ஊரில் மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மரியாதை தேடி வந்தால் தான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னால அந்த ஒரு இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஊர் அப்படின்றதுனால இருக்கட்டும். குடியும் குடித்தனமாக பேசிக்கிட்டு கூடாது தம்பி. ஏன்னா எல்லாருமே என்னடா வந்ததுலேருந்து பப்புனு குடியே பேசுறாரு அப்படின்னு சொல்லி பேசிடக்கூடாது அவங்க. ஏன்னா காலம் போற போக்கு அப்படி போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டு பிரச்சனையே தீராத பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. போன வாரம் நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. ஆமா, எப்பவுமே நம்ம நாடகத்துக்கு மதுரை நாடகத்துக்கு கிளம்புன்னு வச்சுக்க. மதுரை நாடகத்துக்குன்னு அப்படின்னு கிளம்பிட்டேன்னா வீட்டை விட்டு 5 மணிக்கு மேல கிளம்புவேன். 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னா என் சம்சாரம் எங்க வர ஏது வரும்னு கேட்கவே மாட்டான். நம்ம வீட்டுக்காரர் நாடகத்துக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசாம கம்மன் இருப்பா. போன வாரம் பாருங்க நம்ம மணப்பாறை பக்கத்து நாடகம் சிங்கார வேலை அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. சரின்னு சொல்லி அங்க மணப்பாறை பக்கம் நாடகத்துக்கு போகணுமே. மதுரை நாடகம்னா 5 மணிக்கு மேல கிளம்பலாம். இன்னைக்கு மணப்பாறை பக்கம் நாடகத்துக்கு போனா கொஞ்சம் கால நேரத்தில் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி மதியானம் 1 மணிக்கு குளிச்சுட்டு அப்படியே பேக்க தூக்கிட்டு வீட்டு வாசப்படியை விட்டு இறங்கினேன். வீட்டு வாசப்படியை விட்டு இறங்கம்னா என் முன்னாடி அங்கிருந்து சவுண்டை கொடுத்துட்டா.
ஒரே சவுண்டு, டேய் எங்கே போயிருக்க நேரத்தில் பேக்க தூக்கிட்டு கேட்டா. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை, எப்ப நம்ம பேக்க தூக்கிட்டு போனாலும் எங்க ஊர ஏதோ ஒன்று கேட்க மாட்டாளே, இன்னைக்குன்னு கேட்கறான்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். அந்த மூலையில சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏட்டி என்னைக்கு பேக்க தூக்கிட்டு போனாலும் நாடகத்துக்கு தாண்டி போவேன், இன்னைக்கு மட்டும் என்ன ஊரை காலி பண்ணியா போய்க்கிருக்கேன்னு. இல்லையா நாடகத்துக்குன்னு கிளம்புனா வீட்டை விட்டு 5 மணிக்கு மேல கிளம்புவேன், இன்னைக்கு என்ன மதியானம் 1 மணிக்கு கிளம்புறேன்னு கேட்டா. ஏமா மதுரை நாடகம் தான் 5 மணிக்கு மேல தான் கிளம்புவேன், இன்னைக்கு மணப்பாறை பக்கத்து நாடகம், அதனால கொஞ்சம் கால நேரத்தில் கிளம்புமான்னு சொன்னேன். அப்பதான் அவ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. ஓஹோ, மணப்பாறை பக்கத்து நாடகம்னா கொஞ்சம் தூரந்தள்ள நாடகமா இருக்கும் பிறகு, அதனால வெள்ளனா கிளம்பிட்டாரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அப்படின்னா நீங்க நாடகத்துக்கு கிளம்புங்க, நாடகத்துக்கு நல்ல முறை போயிட்டு வரையில மணப்பாறை முறுக்குன்னு அவளை ருசின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணிட்டா, முறுக்கு வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டா. சரி சொல்லி நாங்களும் போய் நாடகத்தை முடிச்சு நல்ல முறையா நான் மணப்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின பாருங்க, இறங்கினதுமே நீங்க நாடகம் ஏச்சன்னு சொல்றாரு, ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுங்க தம்பின்னாரு. சரி சொல்லி டீ கடையில் போய் டீ தான் கேட்டேன். அவர் டீ கடைக்காரர் சொல்லிட்டாரு, பாடு வர நேராக டீ போட முடியாது தம்பி அப்படின்னாரு. அப்பதான் நம்ம வேற மதுரை போய் சேரணும், அவர் பாடு வர நேரம்ன்றாரு, டீ எப்படி நேரம் போடுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த டீ கடைக்கு முன்னாடி ஒரு சில்வர் தட்டுல 2 பருப்போட இருந்துச்சு. அந்த பருப்போட குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே, என்ன தம்பி இப்படி பாக்குறேன்னு கேட்டாரு. இல்லைண்ணே டீ போட நேராகம்ன்றீங்க, நான் மதுரை போய் சேரணும், இந்த தட்டுல இருக்க பருப்போட எவ்வளவுனே ஒரு வடைன்னு கேட்டேன். ஒரு வடை 5 ரூபா தம்பின்னாரு. அப்ப 2 வடை இருக்கு 10 ரூபா, டீ எவ்வளவுன்னு கேட்டேன். ஒரு டீ 10 ரூபா தம்பினாரு. அப்படின்னா டீ நீங்க பால் வந்த பின்னாடி போட்டு அந்த காசு வந்து அவர்கிட்ட வாங்கிக்கிங்க ஏச்சன்ட்ட, இந்த வடையை சாப்பிடும் சொல்லி 2 வடையை எடுத்து சாப்பிட்டேன். பருப்பு வடையை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ருசியா, அவ்வளவு ருசியா இருக்கும். அப்பதான் டீ கடைக்காரட்ட கேட்கிறேன், ஏன்னா இந்த பருப்பு வடை எப்ப போட்டதுன்னு கேட்டேன். அவர் சொன்னா, தம்பி இந்த வடை நேத்து போட்ட வடை தம்பின்னாரு. அப்ப நேத்து போட்ட வடை எவ்வளவு ருசியா இருக்குது, அப்ப நீ வடை இல்லையான்னு தான் கேட்டேன். அதேன் தம்பி டீ போட்ட நேராக வடை உள்ள வந்துக்கிறதுன்றாரு. சொல்லி வாய்மூல கொண்டாந்து சுட சுட கட்டினரே பருப்பு கொட்டினாங்க, ஆவி பறக்குது அப்படின்னு சொல்லி சூடா இருக்க பருப்போட நேத்து போட்ட பழைய விட எவ்வளவு ருசியா இருந்துச்சு, இன்னைக்கு பருப்போட ருசியா இருக்கும் சூடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடை எடுத்து பிச்சை பாருங்க. வடை எடுத்து பிச்சா பாருங்க, பருப்பு வடைக்கிறது என்ன வரணும், ஒரு பருப்பு வரணும், இல்ல ஒரு பச்சை மிளகா வரணும், இல்ல ஒரு வெங்காயம் வரணும், இல்ல ஒரு கருவேப்பிலை வரணும். நான் நினைச்ச 4 எதுவுமே வரல, உள்ள இருந்து பூரா மசுரா வருது. என்ன பருப்பு வடையா மசுறு வடையான்னு கேட்டேன். தம்பி நான் டீ போடுற மாஸ்டர் வடை வர மாஸ்டர் உள்ள இருக்கேன், அவனை போய் கேளுன்ட்டாரு. எனக்கு நான் கோபம், என்னடா அவன் பருப்பு வடை போய் அனுப்பிச்சு விட சொன்னா பூரா அப்படி அனுப்பிச்சு விடுதானே பருப்பு மசுறு வடையா அப்படின்னு சொல்லி கோபத்துல உள்ள வடை வர்ற மாஸ்டர் பாக்குறேன். வடை வர்ற மாஸ்டருக்கு நொட்டாங்கையும் முழங்கை கீழே இல்லடா, நொட்டாங்கையும் முழங்கை கீழே இல்ல. அப்பதான் யோசனை நீ பார்த்தேன், ஏன்னா இவன் போட்டு அனுப்புறது பருப்போட 2 கை வேணும் தட்டி போட, இவனுக்கு ஒத்த கை இல்லையே, ஒத்த கை வச்சுக்கிட்டு எங்கிட்டு பருப்பு அடி தட்டான்னு வச்சுட்டு பாக்குறேன். அவன் தாண்டா தொழிலுக்கு வஞ்சகம்னு அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மொட்டுக்கை இருக்கு, இந்த சொட்டக்கையை மொட்டுக்கையை இப்படி தூக்கிட்டான். இங்க பருப்பு ஆட்டி இருக்கு, இங்க என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா பருப்பு 2 உருட்டு இந்த கையில. அவன் கம்பு குட்டிலே டப்பு டப்புன்னு அடிச்சு உள்ள ஓட, பருப்பு 2 உருட்ட டப்பு டப்புன்னு அந்த கம்பு குட்டிலே அடிச்சு உள்ள ஓட. அவன் கம்பு குட்டை பாக்குறேன், அவன் கம்பு குட்டை இருந்தா ஒரு 4 கூட மசுரு. அப்புறம் பருப்பை ஓடிக்கிட்டு கம்பு குட்டில அடிச்சா மசுரு பிச்சுக்கிட்டு வர என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இப்ப கடையில வரைய திக்கக்கூடாது, வெறுப்புல இப்படின்னு திரும்பினேன் பாரு. அங்கதான் முறுக்கு கடையில முறுக்கு சுட்டுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியாரி முறுக்கு வாங்கிட்டு வர சொன்னாலே அப்படின்னு சொல்லி முறுக்கு கடையில முறுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்து அவ்வளவு ருசியா இருந்துச்சு. மணப்பாறை முறுக்கு அவ்வளவு ருசியா இருக்க வந்து அவன் பொண்டாட்டி முறுக்கு வாங்கிட்டு வர சொல்லிப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு முறுக்க கட்டுங்கன்னு சொல்லி வாங்கி பைக்கில் வச்சுட்டு பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டேன். வந்தா பாரு வீடு வந்து சேர நேற்று கிளம்ப நேரமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, நேற்று கிளம்ப நேரமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேக்க கீழே கூட வைக்கல வீட்டுல. என் சம்சாரம் அப்படியே தண்ணியை வந்து கையில கொடுத்தா, முதல்ல கையை கழிட்டு கையை கழிட்டு போனோன்னு தட்டில் சாப்பாடை போட்டு வச்சா. சாப்பாடை சாப்பிட்டு பாரு, நேரம் கட்ட நேரத்தில் சாப்பாடு எடுவடல. பாதி சாப்பாடை சாப்பிட்டு பாதி சாப்பாடை தட்டில் வச்சுட்டு அசந்து போய் நின்றுக்கிட்டு இல்லை. என் பொண்டாட்டி பாயை எடுத்து வச்சு தலாணி எடுத்து போட்டா. அப்பதான் எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல பொண்டாட்டியாரி புரிஞ்சுக்கிட்டா, நாடாடிட்டு வந்து அலுப்புல இருக்காரு, கொஞ்சம் தூங்கட்டும் சொல்லி விரிக்கிறான்னு சொல்லி நான் படுத்துட்டு பாயில. இவன் நான் வச்ச மிச்ச சாப்பாடு அவ சாப்பிட்டு இவன் என் பக்கத்திலே படுத்துருக்கா, எனக்கு தெரியல. பார்த்தா நைட்டு 11 மணி போச்சு, வீட்டுல கரண்ட் வச்சு இருக்கு. வீட்டுல கரண்ட் போகும்போது இவன் உசிப்ப ஆரம்பிச்சுனா என்னையே எதுக்கா
எதுக்கு இப்ப உசுப்ப ஆரம்பிச்சுட்டு அப்பதான் வச்சிருப்போம்னு என்னடின்னு சொல்லி கண்ணை முடிச்சு பாக்குறேன். ஒரே இருட்டா இருந்துச்சு. என்னடி இருட்டா இருக்குது கேட்டேன். ஏயா வீட்டுல கரண்ட் வச்சுன்னா இருட்டா இல்லாம வெளிச்சமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணி என்னடி ஆச்சுன்னு 11 மணி ஆச்சுண்டா. அப்பதான் யோசனை நீ பார்த்துட்டு மணி 11 மணி ஆச்சா கரண்ட் போச்சா சரி படு நாளை அப்படின்னா எதா இருந்தாலும் பாப்போம்னு சொல்லி அசந்து படுத்தேன் பாரு. திரும்ப கொஞ்ச நேரத்துல என்னை கிளப்ப ஆரம்பிச்சுட்டான். கிளப்பாம அப்பதான் ஏட்டி என்னடி இந்த மாதிரி உச்சிக்கிட்டு இருக்க என்னடி விஷயம் கேட்டேன். ஏயா இந்நேரத்துல கிளப்பி நம்ம 2 ஏக்கர் காடம் அவ்வளவு சொல்ல போறேன். நேற்று நாடத்துக்கு போயிட்டு வரல முறுக்கு வாங்கிட்டு சொன்னேன். எங்கேயா முறுக்குன்னு கேட்டா. முறுக்கு கேட்கிற நேரத்தை பார்த்தியா தம்பி நைட்டு 11 மணி வீட்டுல கரண்ட் போச்சு. இவன் நேரத்துல முறுக்க கேட்கிறா. முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்த நீ தான் சொன்னேன். வாங்கிட்டு வந்த முறுக்க எங்க வச்சிருக்கீங்கடா. இந்த அங்கிட்டு தான் வச்சிருப்பேன் பாருன்னு சொல்லி நான் அசந்து படுக்க. இவளு இருட்டுக்குள்ள தடவை இருட்டுக்குள்ள தடவுனாவாரு. தடவுனா கையில சிக்க எடுத்து கடிச்சு திங்க. கடிச்சு திண்டா ஒரே கசப்பா கசக்கமே கத்த ஆரம்பிச்சுட்டான். கத்துல அவர் கண்ணை முடிச்ச பாரு கரண்ட் வந்துருச்சு. ஏண்டி கத்திக்க இருக்கேன் நேரத்துலன்னு கேட்டேன். ஏன் மனப்பாறை முறுக்குன்னு அவ்வளவு விஷயம்னு சொல்லுவாங்க. நீ திண்டு வாட்டு வந்தா திண்டு வாக்காம வாங்கிட்டு வந்தான்னு கேட்டான். ஏண்டி திண்டு வாட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் ருசியா தாண்டி இருந்துச்சுன்னு. நீ வாங்கிட்டு வந்த முறுக்கு கசந்து கிடக்கையான்னு கேட்டான். அது எப்படி நம்ம திண்டு வாட்டு தானே வாங்கிட்டு வந்தோம் அது எப்படி கசக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாரு. அப்ப நான் பொய்யா சொல்றேன். சண்டே மாதிரி நீ எப்படி திண்டு பார்த்தேன். நான் வாங்கிட்டு வந்த முறுக்கு போட்டோம்னா பேக்கோரத்துல அவுக்காம அப்படியே இருக்கு. இப்ப கையில கொடுத்த கலரு பச்சை கலரா இருக்கு. அப்பதான் என்னடா இப்படி பச்சை கலர் சொல்லி அப்படின்னு பாக்குறேன். இவை முறுக்குன்னு சொல்லி இருட்டுக்குள்ள தடவி என் தலைமாட்டுல பொறுத்து வச்சிருந்தா கொசுப்பத்தி எடுத்து கடிச்சுட்டு. அப்புறம் கொசுப்பத்தி எடுத்து கடிச்சுட்டா கசகாம மசடா விடுங்க. இப்படித்தான் பல குடும்பத்துல அறியாம புரியாம தெரியாம சண்டை நடந்துக்கிறது. எதையும் அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். அந்த சண்டைக்கே வேலை இல்லைனால கண்ணால நாடகத்தை பார்க்கணும் காதால பாட்டுகளை கேட்கறதுனால ரெண்டு கண்ணாலே நாடகத்தை பார்த்திருக்கேன். ரெண்டு காதாலே பாட்டுகளை கேட்டிருக்கேன். கண்ணாலே நாடகத்தை பார்த்திருக்கேன். காதாலே பாட்டுகளை கேட்டிருக்கேன். கண்ணாலே நாடகத்தை பார்த்திருக்கேன். ரெண்டு காதாலே பாட்டுகளை கேட்டிருக்கேன். சொன்னாமல் அமைதியா இருந்திருக்கேன். சோதனை சோதனைக்கு வந்திருக்கேன். ஒன்று சொன்னாமல் அமைதியா இருந்திருக்கேன். சோதனை கண்ணாலே நாடகத்தை பார்த்திருக்கேன். இப்படித்தான் சீட்டு அடிக்கான்னு சொல்லிக்கிறேன். நீ கையை வச்சு அடிக்கிற அடிக்காம அடிக்கிற பத்தியா அதான் எங்க மாமன்றது. இப்படி சீட்டி அடிக்காது பாட சொல்லி கண்ட பாட சொல்லி கலகத்த ஒன்று வந்து போகாது. அப்புறம் கட்சி பாட்டு பாட சொல்லி கலகத்த ஒன்று கண்ணாலே நாடகத்தை பார்த்திருக்கேன். காதாலே பாட்டுகளை கேட்டிருக்கேன். சொன்னாமல் அமைதியா அந்த மாதிரி கண்ணால நாடகத்தை பார்க்கணும் காதால பாட்டுகளை கேட்கணும். அப்படினால தம்பி ஒரு விஷயம் கேளு. 4 பேரை பேச்ச கேட்டு நல்லா இருந்தாருன்னு சொல்லுவாங்க. 4 பேர் பேச்ச கேட்டு ஒருத்தர் நல்லா இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இங்க நான் சொல்ல போற கதையில வாரு 4 பேர் பேச்ச கேட்டு ஒருத்தர் கெட்டே போனார்.
உண்மைதாப்பா. இப்பதான் ஒரு 5 பேர் சேர்ந்து செம்பரி ஆடு மேய்ச்சிருக்காங்க. அவர் செம்பரி ஆடு 5 பேர் சேர்ந்து மேய்க்கல. காலையில ஆட்டை கொண்டு மேய்க்கிறது ஓட்டி காட்டுல, இரவு நேரத்துல கொண்டாந்து கடை அமர்த்துறது. சரி, காலையில ஆட்டை கொண்டு மேய்க்கிறது, இரவு நேரத்துல கடை அமர்த்துறது. அப்பதான் இந்த 4 பேர் சொல்லியிருக்காங்க ஒரு ஆள்கிட்ட, ஏப்பா இப்படி காலையிலக்கு ஆட்டை ஓட்டி கொண்டு மேய்க்க, இரவு நேரத்துல கொண்டாந்து கடை அமர்த்த, இப்படி இருந்தோம்னா நம்ம அடுத்த முதலாளிக்கே சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்பப்போ வாழ்க்கையில முன்னேறன்னு சொல்லி ஒரு 4 பேர் ஒரு ஆள்கிட்ட கேட்க. அப்பதான் இந்த ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா அதுக்கு வழி ஏகிட்ட கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆள் 4 பேர்கிட்ட சொல்ல. சரி, அப்ப அதைத்தாப்பா நாங்க தேடிக்கு இருக்க வழி சொல்ல ஆள் இல்லாமன்னு சொல்ல. நீங்க இவ்வளவு நாள் கேட்கல, இன்னைக்கு தானே கேக்குறீங்க முன்னேறதுக்கு வழி அப்படின்னு சொல்லுமே. வாழ்க்கையில தானே முன்னேறணும். இன்னைக்கு ஆட்டை வெள்ளத்துல ஓட்டி மேய்ங்க, நீங்க கொண்டாந்து கடையை அமர்த்த வரல, நான் உங்களுக்கு நல்ல வழி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி போகல. வெள்ளத்துல ஆட்டை ஓட்டி மேய்ச்சிட்டு கொண்டே கடையை கொண்டாந்து அமர்த்த வர. அமர்த்த வந்ததுன்னா அப்பதான் எப்ப வழி சொல்ல முடியாது, சொல்லுப்பா வாழ்க்கையில முன்னேறுக்குன்னு சொல்ல. அப்ப அமர்த்தூர்ல சொல்றாரு அந்த ஒரு ஆளு, எப்பா நம்ம ஆடு ஓட்டி மேய்ச்சிட்டு வரையிலே நம்ம ஊர் சினிமா தேட்டர் போஸ்டர் பார்த்தேன். சினிமா தேட்டர் போஸ்டர் பார்த்தேன், எனக்கு அப்பவே மனசுல நிம்மதி வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழி எடுத்துருச்சு அப்படின்னு. என்னப்பான்னு இவங்க 4 பேரும் கேட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் பார்த்தோம்னா அருமையான படம் போட்டிருக்காங்க. இந்த படத்தை போய் நம்ம பார்த்துட்டோம்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கையில 5 பேர் முன்னேறலன்னு சொல்ல. சரி அப்படி சொல்லுமே. சரின்னு சொல்லி கடை அமைத்துக்கிட்டாங்கல்ல, கடை அமைச்சோம்னா வாங்கப்பா அப்ப படம் பார்க்க போகணும்னா 5 பேரும் கிளம்ப. சரி 5 பேரும் கிளம்புறது பாரு. அது 5 பேர்த்துல 4 பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆளை பார்த்து, எப்ப நம்ம 5 பேரும் படம் பார்க்க போயிடுறோம், 5 பேரும் படம் பார்க்க போயிட்டோம்னா நம்ம ஆட்டுக்குட்டி காவலுக்கிட்ட யார் இருக்குது? ஆட்டுக்குட்டி காவலுக்கிட்ட ஆள் தெரிஞ்சு யாராச்சும் கடையில 2 ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டா காலையிலைக்கு முதலாளி ஆடை எண்ணி பார்த்துட்டு எங்கடா அந்த ஆட்டைக்கான கடையில அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பாரு. நம்ம முதலாளிக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரும் அந்த ஒரு ஆள்கிட்ட சொல்ல. அப்பதான் அந்த ஒரு ஆளு இந்த 4 பேரும் சொல்றாங்க, நீ சொல்ற யோசனை நல்லா தான் இருக்குது, அப்படின்னா நாங்க 4 பேரும் இன்னைக்கு தியேட்டருக்கு படம் பார்க்க போறோம், நீ ஒரு ஆள் ஆட்டுக்குட்டி காவலுக்கிட்ட இரு. சரி நாளைக்கு நாங்க 4 பேரும் ஆட்டுக்குட்டி காவலுக்கிட்ட இருக்கோம், நீ ஒரு ஆளு போய் படம் பார்த்துட்டு வான்னு சொல்ல. அப்பதான் இந்த ஒரு ஆள் சுதாரிச்சுட்டேன். இந்த ஒரு ஆள் சுதாரிச்சு என்ன சொல்றேன், ஏண்டா டேய் நான் மட்டும் நான் தங்கான போயல, நான் தானே வரையிலே போஸ்டர் பார்த்துட்டு வந்தேன். அந்த சினிமா போஸ்டர் என்ன ஒட்டி இருந்துச்சு, இன்று இப்படம் கடைசி அப்படின்னு ஒட்டி இருந்துச்சு. அப்ப நீங்க இன்னைக்கு 4 பேரும் போய் இந்த படம் பார்த்துட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற, நாளைக்கு நான் மட்டும் வேற படம் போய் பார்த்துட்டு நான் வாழ்க்கையில முன்னேறாம கிடக்கவா, நான் இன்னைக்கு இந்த படம் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆளை அடம் பிடிக்க. அப்படின்னா இந்த 4 பேரும் சொல்றாங்க, அப்ப நீ இந்த படம் பார்க்கணும்னா நாங்க ஒரு யோசனை சொல்றோம்ப்பா, நாங்க 4 பேரும் தியேட்டருக்கு போறோம், உனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் எடுத்து 5 டிக்கெட்டா வச்சிடறோம். சரி நீ என்ன செய்யற, எல்லா ஆடும் படுத்த பின்னாடி, எல்லா ஆடுகளும் படுத்த பின்னாடி சரி சத்தம் இல்லாம தியேட்டருக்கு வந்துரு, 5 பேரும் படம் பார்த்துட்டு 5 பேரும் நம்ம ஆட்டுக்குடி காவலர் வந்து இருப்போம்னு சொல்ல. சரி அப்பதான் இந்த 4 பேரும் என்ன இந்த ஒரு ஆள்கிட்ட 4 பேரும் சொல்ல, 4 பேருக்கு ஒரு ஆள் சொல்றாரு, சரி சரி அப்படின்னா நீங்க 4 பேரும் தியேட்டருக்கு போங்க, எனக்கும் சேர்த்து 5 டிக்கெட்டா எடுத்து வைங்க, நான் எல்லா ஆடும் படுத்த பின்னாடி நான் வந்துடுறேன்னு சொல்ல. சரி 4 பேரும் 4 எட்டு எடுத்து வைக்க, 4 எட்டு எடுத்து வைக்காம இந்த 4 பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம், இந்த ஆளு பாடு படுக்காம இருக்கல படம் பார்க்க வந்தாலும் வந்துருவேன், இந்த ஆட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டு போயிடணும்டா அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரும் திரும்ப கடைக்கு வர்றாங்க. சரி தியேட்டருக்கு போல டிக்கெட் எடுக்கலையான்னு கேட்க, தியேட்டருக்கு போகத்தான் போறோம், டிக்கெட் எடுக்கத்தான் போறோம், எனக்கு எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா நீன்னு கேட்க. சரி என்னப்பா சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்க, சத்தியமா எல்லா ஆடும் படுத்த பின்னாடிதான் நான் தியேட்டருக்கு படம் பார்க்க வருவேன்னு சத்தியம் பண்றேன் அப்படின்னு கேட்க. சரி அப்ப இந்த 4 பேர்த்துட்டு ஒரு ஆளு சத்தியம் கொடுக்குறாரு, சத்தியமா எல்லா ஆடும் படுத்த பின்னாடிதான் நான் தியேட்டருக்கு படம் பார்க்க வருவேன்னு சத்தியம் கொடுத்துட்டாரு. இப்ப 4 பேர் தியேட்டருக்கு போயிட்டாங்க. போன அந்த ஒரு ஆள் ஆட்டுக்குடி காவல்கிட்ட நிக்கிறாரு. சரி ஆட்டுக்குடி காவல்கிட்ட இருந்தா எல்லா ஆடு 8 மணிக்கு மேல படுக்கக்கூடிய ஆடு அன்னைக்கு 7 மணிக்கு ஒரு ஆடா படுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆடு படுக்க படுக்க இந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆக அந்த ஆட்டுக்குட்டி கூட தெரியுது நம்ம படம் பார்க்க போறோம் யோசனை, 8 மணிக்கு மேல படுக்கக்கூடிய ஆடு இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் ஒவ்வொன்றா படுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நின்றுகிட்டே இருக்காரு. சரி நின்றுகிட்டே இருந்தா எல்லாரும் படுத்துச்சாக்க பார்க்கணும்ல, ஏன்னா அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தது எப்படி, எல்லாரும் படுத்த பின்னாடி அவரே சத்தியம் மேல பண்ணி விட்டாரு. அப்ப எல்லாரும் படுத்துச்சாக்கும் சொல்லி 8 நின்று 8 நின்று இப்படின்னு பார்த்தா பாரு சுத்துல இருக்க ஆடு பூரா படுத்துருச்சு. சரி ஒத்தாடு மட்டும் நடுவுல படுக்காம நின்றுகிட்டே இருந்திருக்கு. ஏன் இந்த ஆளுக்கு சந்தேகம், என்னடா சுத்துல இருக்க ஆடு பூரா படுத்துருச்சு,
நடுவுல ஒத்தாடம் மட்டும் படுக்காம நின்றுகிட்டே இருக்கு. நம்ம வேற சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமே எல்லாரும் படுத்த பண்ணிதான் வருவோம். அப்ப இந்த ஒத்தாடு படுத்தா தானே நம்ம படம் பார்க்க போக முடியும். அப்ப சொல்லி இந்த ஆள் நின்றுகிட்டே இருக்காரு, ஆடு படுக்கட்டும். சரி, அந்த ஒத்தாடு படுக்கிற மாதிரியே தெரியல. அப்பதான் இந்த ஆளுக்கு பொறுமை தாங்கல. இப்ப நீ படுக்கலைன்னா என்ன, இப்ப நான் உன்னைய படுக்க போட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? வண்டியாடு போட்டுக்கிட்டு படுத்திருந்த ஆட்டுகள்கிட்ட வண்டியாடு போட்டுக்கிட்டு தவந்து 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 நின்றாட்டுக்கிட்ட போக, நின்றாட்டுக்கிட்ட போய் நின்றாட்டு காலை பிடிச்சு என்ன வண்டிக்கு இருக்க போல நேரம் படுக்காமன்னு சொல்லி இழுத்து திட்டுன்னு படுக்க போற. திட்டுன்னு சத்தம் கடிச்சுவாரு. சரி, திட்டுன்னு சத்தம் கடிச்சு படுத்து மொத்தாடு எதிர்த்து இந்த மொத்தாடு எதிர்த்துச்சுவாரு. அதுல இருந்து விடிய விடிய ஒத்தாடும் படுக்கல. 4 பேரும் படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. என்னப்பா ஏப்பா படம் பார்க்க வரலன்னு கேட்க, என்ன ஒத்தாடு படுக்கலன்னு சொல்லி ஒத்தாட படுக்க போட போனேன். ஒத்தாட படுக்க போட போய் மொத்தாடு எந்திரிச்சிருச்சு. அதுல இருந்து நான் ஒத்தாடும் படுக்கலப்பான்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? 4 பேர் பேச்ச கட்டு ஒருத்தர் கட்டாரா? ஆமா. அதனால யாரு பேச்சு யாரும் கேட்க கூடாது. நம்ம பிழைக்கன்னு வைக்கோம்னா அவங்க உத்திக்கு அவங்க புத்திக்கு தான் பிழைக்கணும்னு சொல்லி சிறப்பா ஒரு கைதட்டுங்க. போய் உட்காந்து இவ்வளவுதான் பாக்குறீங்க தெரிய இவ்வளவு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருக்காக சொல்றேன்? நம்ம மக்கள்லாம் நீங்க எல்லாம் இப்படிதான் இருக்குன்னு கவனமா இருக்கணுன்றக்காக கவனம் கூட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படினால இப்ப இருக்கணும்னா அம்மனை வணங்கி ஐயனா இருக்கட்ட அவன் அம்மன் கோடி வணங்கி அப்படினால அந்த அம்மனை வணங்கி விட்டால் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்ல ஒரே ஒரு ஏன்னா காலதாமதம் காரிய கேடு, வளவளன்னு பேசினாலும் வாய்க்கு கேடு, வருஷம் ஒரு குழந்தை பார்த்தா உடம்பு கேடு சொல்லியிருக்காங்க. வளவளன்னு ஏன் வளவளன்னு பேசினேன் அப்படினால சின்ன கருத்தை சொல்லிட்டு நோட்டீஸை வச்சுட்டு அடுத்த வர வேண்டிய ஆளை வர வைக்கணும். அப்படினால தம்பி ஒரு சின்ன விஷயம், நம்ம இந்தியா என்னைக்கு முன்னாடி தெரியுமா?
என்னைக்கா தெரியல. நம்ம இந்தியா என்னைக்கு முன்னேறிச்சுண்டா, என்னைக்கு இந்த ஊராட்சியில நூலகத்துல 100 வேலைன்னு ஆரம்பிச்சாங்கல, அன்னைக்கே நம்ம இந்தியா முன்னேறிடுச்சு. ஆமா, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த 100 வேலை ஆரம்பிச்சாங்கல்ல, இந்த 100 வேலை நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய விஷயம், வரப்பிரசாதம் மாதிரி. சரி, ஆனா அந்த வேலை கிடைச்சதுல இருந்து நம்ம இந்தியா முன்னேறிச்சுன்னு சொன்னோம்ல, ஆமா, அந்த கிடைச்சதுல எவ்வளவு மகிழ்ச்சின்னு ஒண்ணு தெரியுமா? தெரியாதுல்ல. இன்னைக்கு பத்தியா, இன்னைக்கு வீட்டுக்கார ஆம்பளை இருப்பாங்க, இன்னைக்கு அண்ணன்மாரு வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போவாரு, அவருக்கு சம்பளம் 1200 ரூபாய். இன்னைக்கு கணத்தச்சு வேலைக்கு போவார், அவருக்கு சம்பளம் 900 ரூபாய். ஒரு ஆசாரி வேலைக்கு போவார், அவருக்கு சம்பளம் 850 ரூபாய். இப்படி சம்பளம் வாங்குற ஆளு அம்மா அண்ணன்மார்களுக்கு என் ஆத்தாமாரு சாப்பாடு கொடுத்து ஒரு பக்குவத்தை பார்க்கணும். எப்படி நேற்று நைட்டு சமைச்சு சாப்பிட்ட சாப்பாட்டுல காலையில பழைய சோறுன்னு ஒரு ஆள் சோறு கிடக்கும். சரி, இந்த பழைய சோறை இறுக்கி பிழிஞ்சு தூக்கு செம்புலயே ட்ரிப்பிள்லயே அமுக்கி ஓடு பசு வந்துருச்சு, வேலைக்கு நேராச்சுன்னு இப்படின்னு கிளப்பிடுறது. சரி, இந்த 1200 சம்பளத்துக்கார 900 சம்பளத்துக்காருக்கு பழைய சோறு தொட்டு நிற்க கூட ஊறுகாய். நீங்க மாமா நீ கை சாதம் கொண்டாந்து ஊறுகாய் தான் வந்திருக்காரு. சரி, ஆனா அந்த பழைய சோத்துக்கு ஊறுகாய் கூட கிடையாது. ஓடு கிளப்பி விட்டுறது அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க. ஆனா என் ஆத்தாமார்களுக்கு 100 வேலையில எவ்வளவு சம்பளம்? எவ்வளவு? 230 ரூபாய் சம்பளம். 230 ரூபாய் சம்பளத்துக்கு ஆத்தாமார்கள் எப்படி வேலைக்கு போனாங்க தெரியுமா? எப்படி? அவங்க போற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. ஆமா, 100 வேலை. அவங்க கஷ்டமான வேலைக்கு போறதுக்கு அவங்க பக்குவமா போகணுமா இல்லையா? ஆமா, அப்படின்னு சொல்லி அப்ப சுட சுட சாப்பாடு சமைச்சு, அப்ப சாம்பார் வச்சு, பத்தாயிரத்துக்கு சமயத்துக்கு புளி ரசம் வேற, அதுல 2 பொரியல் வேற. 1200 சம்பளத்துக்காருக்கு பழைய சோறு, 230 சம்பளத்துக்கார ஆத்தாமார்களுக்கு சுடு சோறு. போற வேலை கஷ்டமான வேலை. அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிக்கி ஒரு தட்டுக்கூடையில அடிக்கிட்டு, அதுல 5 லிட்டர் வாட்டர் கேன் வேற தண்ணி குடிக்கிறது. ஆமா ஆமா, பேசுற பேச்சுக்கு அப்புறம் பாக்குற வேலைக்கு அடிக்கிற வெயிலுக்கு குடிக்க வேணாமா? அப்படி 5 லிட்டர் கேன் தண்ணி கேன் தட்டுக்கூடையில வச்சுட்டு பாத்ரூம்குள்ள குடிக்க போனா ஆத்தாமார்களுக்கு லக்ஷி சோப்பு கமாம் சோப்பு தான் வரப்பா. ஆமா, போற வேலை 100 வேலையில. ஆமா, அப்படின்னு சொல்லி இந்த லக்ஷி சோப்பு கமாம் சோப்பை போட்டு தேய்ச்சி குளிச்சு, மஞ்சள் உரைச்சி மூஞ்சி நிறைய பூசி, சரி, நெத்தி நிறைய வட்ட பொட்டு, அதுல இந்த சைடு கொண்ட வேற, இந்த சைடு கொண்டைக்கு 10 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வேற. அப்படியே மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அப்படி வெளியில வந்துட்டாங்கன்னா போற வேலை 100 வேலை. 100 கட்டி போற சேலை பூனம் சேலை. ஆனா அந்த சேலையை எடுத்துட்டு வாங்கடா தம்பி, சேலைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு கட்டி போறதுக்கு. ஆனா அந்த சேலைக்கு சாக்கெட்டு தேர்ற வேலை பார்க்கணும். என்னப்பா அடடா, ஒரு 15 சாக்கெட்டை கிழிச்சு எடுத்துருவாங்கடா. ஆமா, இந்த இதுக்கு மேட்ச் ஆகல, இந்த இதுக்கு மேட்ச். ஏன்னா போற வேலை 100 வேலை. ஏன்னா பாஸ்கர் ஒரு ஆள் என்னடி சரியில்லாத சாக்கெட்டை மாட்டி இப்படி சொல்லி மேட்சிங் தேர்றதுலயே ஒரு 15 சாக்கெட்டை கிழிச்சிருவாங்க. கடைசியில் ஒரு 16 சாக்கெட் கொஞ்சம் ஒத்து வரும். அப்படின்னு சொல்லிட்டு இதை மாட்டிக்கிட்டு, அப்படி இந்த பூனஞ்சேலையை கட்டிக்கிட்டு கிளம்ப போயில, அதுல சிந்தால் பவுடர் வேற. வேற நாத்த அடிச்சுக்கல, பாக்குற வேலை 100 வேலையில அப்படி சிந்தால் பவுடர் அடிச்சுக்கிட்டு, சரி, அப்படி சுருமார கூட்டி அப்படி தலையில வச்சு அப்படி தட்டுக்குள்ளே தூக்க போகிறது அவங்க கொண்டு வர ஆயுதமே ஞாபகத்துக்கு வரும். என்ன ஆயுதம்? மம்பட்டி. ஆமா ஆமா, கம்மாயை ஆழப்படுத்தணும்ல, கண்டிப்பா. அப்படி சொல்லி வெட்டி தோண்டணும்ல, அப்படி கொண்டு போற ஆயுதம் மம்பட்டி. ஆனா சொல்றது பேருக்குதான் மம்பட்டி. அப்புறம் அதனுடைய அகலம் என்ன நினைச்ச? எப்படி 3 வர அகலம் இருக்கும் களை கொத்து. என்னப்பா சொல்ற? அந்த களை கொத்தை தூக்கிக்கிட்டு அந்த தட்டுக்கூடையில வச்சுக்கிட்டு, அதுல இந்த ஊராட்சி மன்ற தலைவரை மந்தையில பார்த்துட்டா போதும், அவங்க நடக்கிற நடைய பார்க்கணும். எப்படி? அசந்து போய் கம்மாக்கிற தட்டுப்படி இறக்கிட்டு அப்படின்னு பேருக்குதான் கம்மாக்கில நடக்கிற, பேருக்குதான் கம்மாக்கில நடக்கிற மண்ணை அள்ளி 4 கோடி அள்ளி கரையில ஓடுறது. சரி, ஏற்கனவே இந்த புங்க மரம் புளிய மரம் செதுக்கி சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்குது. அவங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரம்ல அந்த இடத்த சுத்தமாக்கணுமா இல்லையா? ஆமா, ஏன்னா பார்த்த வேலைக்கு களைப்பா இருக்கும்ல, கண்டிப்பா. அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை இடைக்கு போயிடுறது. அதுல இந்த முள்ளுக்கு, இந்த கண்டுக்கு முள்ளடைக்க போவாங்க. ஒரு கண்டு நட்டுருப்பாங்கடா நெட்டுக்க. சரி, அந்த கண்டுக்கு முள்ளடைக்க போறதுக்கு எத்தனை பேரு? 4 பேரு. ஒரு தட்டிக்க ஒரு கண்டுக்கு முள்ளடைக்க விட. ஆமா, ஒரு ஆளு முள்ள பிடிச்சி எடுத்துக்கிறது, ஒரு ஆள் அருவாலை வச்சுக்கிறது. ஆமா, ஒரு ஆள் அங்க வெட்ட போறது, ஒரு ஆள் இழுத்து கொண்டு அங்க கொடுக்கறது. அங்க ஊன்றதுக்கு 4 பேரு. ஆமா, அதுலயும் பாருங்க, வெட்டருவா கொண்டுவாரு எப்படின்னு சொல்லி வெட்டருவா பிடிச்சி முள்ள பிடின்னு வெட்டத்தானே ஓடுவாங்க. ஓங்குனா வர அருவா ஓடி போயிருங்க.
எங்க அம்மாக்கு இல்ல, பிடிதான் கையில இருக்கும். அப்புறம் அந்த பிடிக்கு தான் ஆப்பறந்துக்கிட்டு இருக்காது. அன்னைக்கு முழுக்க என்னப்பா ஏன் கட்டுக்கு முள்ள அடைக்கிற பிடி ஆண்டுக்கிடுச்சு. பிடி எந்த விருப்பாச்சத்தி அருவாரு இப்படி சொல்றது அப்படி அம்மாக்கு அந்த கரையில உட்கார்ந்தது ரெஸ்ட் எடுக்கிற நேரம்ல அம்மா அப்பதான் அந்த பழனியம்மாக்கா பிரியம்மாக்கா கூப்பிடுறேன். எப்படி அடியம்மா பழனியம்மா என்னக்கா பிரியம்மாக்கா என்ன உன்னை 4 நாளா பார்க்க முடிஞ்ச உன்னை ஆடவே பார்க்க முடியல, என்னக்கா விஷயம்? இங்க வா பக்கத்துல அப்படின்னு சொல்லி இந்தாக்கா அந்தாக்கா கூப்பிடுறேன். சரி இந்தாக்கா தட்டு குடிக்கிட்டு அந்தாக்கா தான் போக ஒன்று சோத்த எதுக்காக உட்காந்து வரும்ன்ற திட்டு விட்டு அப்பதான் இந்த அக்கா சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க? தலை அரிக்கிற மாதிரி இருக்கு, இந்த தலை அவருன்ற இந்த தலை அவுக்குறது எதுக்கு? அவங்க தலையில நடக்கிற ஈர்ப்பை எடுத்து நொறுக்கு குத்துறதுக்கா? அதுக்கெல்லாம் கிடையாது. இப்ப தலைமுடி அவுத்து அப்படின்னு விரிச்சுக்கிட்டாங்கடா. இப்ப பேசுற புறணி அடுத்தவங்களுக்கு கேட்க தெரியாதா அப்படின்னு விரிச்சு விட்டு கதையை ஆரம்பிச்சிருவாங்க. கேக்கா பிரியமாக்கா என்ன அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல 4 நாளா சத்தமான சத்தம் கடிச்சு என்ன ஆவான்? ஏக்கா இந்த பள்ளியம்மாக்கா உனக்கு தெரியாத இந்த விஷயம்? அவதான் இந்த கருப்பாய் மகன் இருக்கான்லக்கா, அந்த காத்தாயி மகனை 3 வருஷமா வச்சிருந்துருக்காக்கா. 3 வருஷமா வச்சிருந்து இப்பதான் 2 மாசமா வகுத்துல வர ஏத்திக்கிட்டு வந்துட்டாலாம். இப்பதான் அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பிள்ளைய போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படின்னு சொல்லி இப்படி பேசி அந்த கம்மாயை ஆடப்படுத்தி கம்மாயில தண்ணி மழை பெஞ்சு கம்மாய பெருகிச்சே பெருகலையே. ஆனா ஊரு புறணி போய் அங்க பெருகி கிடக்கையா கம்மா நிறைய. அதனாலதான் இனிமேல் இந்த கம்மா வேலைக்கு போறேன் ஆத்தா மாறுகளே அந்த மாதிரி கும்பிட்டு சொல்லிக்கிற போதும் கதை இருக்கு. இருந்தாலும் காலதாமன காரியங்கள் சொல்ல வரேன். இந்த புறணி வேசலாம் விட்டுட்டு இனிமேல எங்க ஆத்தா மாறுக 100 நாள் வேலைக்கு போனீங்கன்னா நம்ம கம்மாய்களை ஆழப்படுத்தி பேய் மனிதர்களை சேமிச்சு நம்மளுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குறீங்களா கொடுக்கலையே, நம்மளுடைய குடிக்கிறதுக்கு குழாயினாலும் தண்ணி வர்றத மாதிரி அந்த தண்ணிகளை சேமிச்சு வைப்போம்னு ஒரு சிறப்பா கைதட்டுங்க ஆத்தா மாறுங்க. நன்றி நன்றி நன்றி. கை வைக்க அன்பு உள்ளவர்கள் நன்றி நன்றி. அதனால நிறைய பேச வேண்டியிருக்கு. அதனால அடுத்து வர வேண்டிய ஆள் வரணும். வந்தப்பனா நம்ம வேலையை காட்டிக்கணும்னால முடுக்கங்குளம் அருள்மிகு ஸ்ரீ மணக்காருடைய ஐயனார் திருக்கோவில் பங்காளிகளின் புரவி எடுப்பு விழா மற்றும் கிளறி உற்சவ விழாவை முன்னிட்டு இங்கே நடந்து கொண்டிருக்கும் நாடகம் முக்களம் உயர்திரு காவல்துறை உதவி சார்பாய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு முடுக்கங்குளம் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இங்கே நடந்து கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ பள்ளி நாடகம். இந்நாடகத்தில் நடிக்க வந்திருக்க நடிப்பை வேந்தன் இன்னிசை மன்னன் சென்றனம்மா வெற்றிமாலை சூடிவரும் அருமையண்ணா தஞ்சாவூரை சேர்ந்த MKM ஞானவேல்ராஜா அவர்கள் இந்த இடத்திலே இவருக்கும் அருகிலே வேலன் வேலன் விருத்தாடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னிசை காண இசை குயில் அன்பு சகோதரி வளைகுளத்தை சேர்ந்த வி காவேரி அவர்கள் ஸ்ரீ பள்ளி நாயகம் நடிப்பார்கள். தேவகான இசைத்தன்றல் வசனமணி பேரரசு அருமை தம்பி வல்லாள மாநகரத்தை சேர்ந்த கே மணிக்குமார் அவர்கள் நாரத கழக பிரியராக நடிப்பார்கள். ஆறுமணிய கலையரசு அருமை மாமா பாத்திமன்னூர் கள்ளிக்குடியை சேர்ந்த இங்கே ராமசாமி அவர்கள் நேரத்திலே ஆறுமணியம் பின் பாட்டு. அசையும் பொருளில் இசையும்
பள்ளிக்குடியை சேர்ந்த ஈகேஆர் ராமசாமி மாமா அப்படின்னா இன்னைக்கு நாடக உலகத்தில் எத்தனையோ ஒரு கலைஞர்களை வளர்த்து விட்டவர். அவர் சிறப்பான முறையில் இன்னைக்கு நம்ம முடுக்கங்குளம் கிராமத்துக்கு வர்றதுன்னா இந்த தெய்வத்தினுடைய அருள்னாலையும் மக்களுடைய நல்ல ஆசையினால வந்திருக்காரு. பரவாயில்ல. இருந்தாலும் கோயில் கும்பல் மிருதங்க சக்கரவர்த்தி அருமை மாமா மதுரையை சேர்ந்த ஏஎன் பாலன் அவர்கள் நேரத்திலே மிருதங்கம் அண்ட் டோலக் அண்ட் தபேல் சேர்ப்பார்கள்.
பரிசு மாறி அடங்குது. எல்லாம் சேர்ந்து சிறப்பா தட்டுங்கண்ணே. ஏன்னா மிருதங்கம்னு நீங்க பார்க்காத மிருதங்கம் கிடையாது. வந்தா 3 கட்டையை வச்சிருப்பாங்க. அவர்கள் வாசிக்கிற பத்தி குறை சொல்லல. இத்தனை ஒரு மிருதங்க டோலக்கு ரபேலா அம்பிட்டு வச்சிருந்து எல்லாம் ஒரே ஆள் அவ்வளவு வாசிக்கிறாருன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு திறமை வேணும்ல. சாதாரண இதை வாசிக்க முடியாதுல்ல. அதனாலே பல வாத்தியங்களை வாசி பல்வேறு மகளை காருக்கு வந்திருக்கும் அருமை தம்பி சிவலிங்கபுரத்தை சேர்ந்த டி அருள்மொழி அவர்கள் நேரத்திலே ஆல் ரவுண்டு அண்ட் பல ரவுண்டு. நம்ம பக்கத்து ஏரியாக்கார பையன் உண்மையிலே இந்த சின்ன வயசுல இவ்வளவு தெளிவா இவ்வளவு சுறுசுறுப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா
10 மாடான போகையில பிடிவிடாத எந்த மாடு ஒத்த மாடா போகையில தான் தெரியும் இந்த மாதிரி பிடிவிடுற மாடா அது பிடிவிடாத மாடான்றது. எதுக்கு பேரை வாசி தனித்தனியா வாசிக்க வர்றோம்னா அவங்களுடைய திறமை என்னன்னு நீங்க பார்க்கணுன்ற காட்டேன். அருமையான முறையில் தம்பி வாய்ச்சாப்புல. அதனால எங்களுக்கு தாயின் தந்தை மறந்து தாளத்தை சீக்க வந்திருக்கும் அருமையப்பா வி பரமசிவம் அவர்கள் இடத்திலே சீன் அந்த தாளத்தை சேர்த்து காட்டுவார்கள். அதனால எங்களுக்கு சிறிதாக பேசினாலும் பெரிதாக வெளிப்படுத்தக்கூடியது ஒளி ஒளி அமைப்பு டீப்பு ரொம்ப டாப்பு மைக்கு ரொம்ப குயிக்கு என்ற முறையில் ஒளிவெளி அமைச்சிருக்கும் ஆரம் சாமி ரேடியோஸ் உரிமை திரு ஆரம் சாமி முடுக்கங்குளம் மைச்சட்டு. நம்ம ஆரம் என்ன பாட்டு போடாதுன்னு எதிர்பார்த்தேன். இருக்கிறேன் நம்ம மைச்சட்டுக்கு ஒரு பாட்டு போட்டாலும் 1,00,000 பாட்டுக்கு சமானம். அதனால சாப்பாடு ஏற்பாடு உண்மையிலேயே அருமையான ஏற்பாடு. ஆனா அந்த ஓசரிப்பு அருமையான ஓசரிப்பு நம்ம கட்டமங்கோட்டையினாலே அவரு ஆர்மாப்பா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆமா, கட்டமங்கோட்டையை சேர்ந்த அருமையானா கண்ணன் அவர்கள் அவ்வளவு அருமையான முறையில் ஓசரித்து அந்த சாப்பாடு ஏற்பாடு பண்ண அன்பு உள்ளவங்களுக்கு. ஏன்னா அவங்க சமையல் கிராமத்துக்காக காசு கொடுத்தாலும் சமையல் பண்ணது அருமையான முறையில் பண்ணினாங்க. அவருக்கு நன்றி நன்றி வணக்கம் அப்படின்னு சொன்னாலே பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக வருக. இப்படிக்கு முடுக்கங்குளம் ஸ்ரீ மணக்காருடைய ஐயனார் கோவில் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் முடுக்கங்குளம். அதனால ஆடல் அலையரசி அப்படியே சுந்தரி கே சுகுணா அவர்கள் இந்த இடத்துல டான்ஸ் அண்ட் காமிக்க துள்ளுமதோ எனவே தேடுமதோ தனிமை இருக்கட்டும். ஏன்னா டான்ஸ்கார பிள்ளை பேர சொன்னது துள்ளுவது இளமை அப்படின்னு போடுற அருமை மாமா நன்றி நன்றி. அதனால நம்ம எல்லாம் நின்று பேசக்கூடிய இந்த மேடையை அருமையான முறையில் மேடை அமைச்சிருக்கும் அருமை கொட்டகை அமைப்பாளர் திரு எம் பாலமுருகன் கல்யாணபுரம் அவர்கள் அருமையான முறையில் அமைச்சிருக்காங்க. ஆனா பின்னாடி ஏசி எங்களுக்கு பின்னாடி ஓசியா போட்டு விட்டுருக்காரு. ஆமா, என்னன்னா ஏசியை மாட்டோம்னா 20,000 செலவாக பின்னாடி கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயா போட்டுருக்காரு. அருமையா இருக்கு. அதனால நீங்க சொல்லுவது அதே மாதிரி போட்டுட்டே விடுவாங்க. ஆமா, இந்த இதை இறக்கி இதை ஏத்தனை சீன் பூரா கீழே எடுக்குவாரு. 2 அடி இனிமே தள்ளி போட்டு சொல்லிடுவாங்க. அடுத்த ஓட்டம் போட்டுருவாங்க. அடுத்த வருஷம் சொல்லிடுவாங்க. அதனால நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருமையான அம்பலத்தடியை சேர்ந்த பி சி நந்தகோபாலன் சிரிப்பு நடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைந்திருக்கார்கள். எந்த நாடகம் இருந்தாலும் அண்ணாவத்தை கொடுங்க. சிறந்த முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல நடிகர்களை கொண்டு வந்து நடத்துவாங்க. சொல்ல போக எல்லாத்தையும் சொன்னானே இவை யாரு என்ன பேரு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் அன்பு தம்பி உடன்பட சகோதரர் மதுரை அருகில் உள்ள கரவனூரை சேர்ந்த பி சதீஷ்குமார் அவர்கள் விடிய விடிய வருவாங்க. அந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். இந்த ஆத்தா மாதிரி தான் முக்கியம். எனக்கு ஆத்தா மாதிரி ஒரு ஆத்தா அப்படின்னு கையை சைடை ஊண்டுச்சுன்னு வச்சுக்க வண்டி செட்டுக்கு போகணும்னு அர்த்தம். அப்புறம் ஒரு ஆத்தா இருந்துச்சுன்னா அங்கே சோறுல தண்ணி ஊற்ற போகணும்னு அர்த்தம். போவோம் இந்த மாதிரி போயிடக்கூடாது. உட்காந்து இந்த வள்ளி திரும்ப நாடகத்தில் ஒரு சிறப்பான ஒரு இருக்கு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு நல்ல காரியங்கள் நடக்கும். இந்த வள்ளி திருமணத்தில் என்ன காரியம் அப்படின்னா காலகையில வள்ளியும் முருகனும் மாலை மாற்றுவதை இந்த பெண்களோ ஆண்களோ இந்த செவ்வாதோஷம் பிடிச்சவர்கள் அதை இருந்து கண்டால் செவ்வாதோஷம் விலகி நல்ல காரியங்கள் நடக்கும்ன்றது வள்ளி திருமணத்தில் ஒரு ஐதீகம். ஆமா, இதுதான் முக்கியமான இந்த வள்ளி திருமணத்தில் ஐதீகம். அதனால இன்னைக்கு இந்த முடுக்கங்குளம் கிராமத்தில் சிறந்த முறையில் நாடக நடிகர்களும் சரி
முடுக்கங்குளம் கிராமத்தில் அனைத்து உள்ளங்களையும் யூடியூப் எடுக்க வந்திருக்கும் அருமை தம்பி கிராமத்து யூடியூப் ஆண்டார் வட்டாரம் ஜெகநாதன் அவர்கள் இந்த இடத்துல உண்மையிலேயே அருமையான முறையில் யூடியூப் எடுக்க வந்திருக்காங்க. அவருக்கு சிறப்பான ஒரு கைதை தட்டுங்க. நம்ம கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் கேட்டுதான் வருவாங்க, கூப்பிடாமல இருந்திருக்காங்க. நம்ம கிராமத்து மேடை கிராமத்து மேடை வினோத் பேரு கிராமத்து மேடை ஆண்டார் வட்டாரம் வினோத் அவர்கள் வந்திருக்காங்க. நன்றி நன்றி இந்த வணக்கம். அதனால நடிப்பவர்களுக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நாடக கலை சிறந்த கலை. அதனால எப்படி இருக்குது தெரியுங்களா? அடுத்து உங்க அத்தாச்சி வரப்போகுது. சரி 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 சாமி 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 விடுப்பா. அதனால ஏப்பா இது பண்றீங்க? சரி பண்புள்ள பெரியோரே, பாசமுள்ள தாய்மாரே, அன்புடனே அமர்ந்து வந்து நாடகத்தை காண்பேனே. அன்புள்ள தாய்மாரே, அருமையுள்ள பெரியோரே, அன்புடனே நாடகத்தை